கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், மன்னிப்பு கேட்கணும். மக்களோட மக்களாக வந்து ஆமாம் இப்போ நீ வந்து சொல்கிற அன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா வந்து ZEN Z புரட்சி, நம்ம அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்லாம் எழுதியிருந்தார்ல. உன் தலைவனுக்கு அவ்வளோ தெம்பு இருந்தால் எதுக்குடா நீதிமன்ற உத்தரவுக்குலாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? நான் வந்து ரியல் தலைவன், நான் அங்கே நின்று மக்கள்கிட்ட நின்று பேசுவேன், என்னை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு நீ வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடு, வெளியில் வந்து பேசு, என்னை தடுக்காதீங்க, நான் என் மக்கள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு பேசு. ஏன் பேச முடியல? ப்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? இப்போ இந்த தலைவனுக்கு இந்த மாதிரியான பில்டப் உருவாக்காக மீடியாவை பயன்படுத்துறாங்கல்ல, அவங்க கூட தான் ரூட்னு ஒன்று உண்டு, லூப்னு ஒன்று உண்டு. ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணதுல சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணுறது, சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்குல்ல, அவங்க தான் இந்த மாதிரிலாம் கலை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் பேசியிருக்காரு, நான் பேசினவர்கிட்ட அவர் பேசினாரு, அவர் சொன்னார் ஆமாம் பேசினாருங்க, ஆனால் என்ன இருந்துச்சு, அவர் பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அவருக்கெல்லாம் பணம் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, பணத்தை எவ்வளோ கொடுத்தாலும் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் திருப்பி தர முடியுமா?